விவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் கடுகை மழையாக்காதீங்க, நான் கட்டாயமாக சுயம்பரத்துக்கு போவேன், ஆனால் நந்தினிக்காக இல்லை, அந்த மகத நாட்டை அடையிறதுக்காக அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியிலேயே அவனை எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால சுயம்பரத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க. இதுவரை இதுதான் போன எபிசோட் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இப்போ பார்ப்போம். அடுத்த காட்சியில் மகத நாட்டை காமிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே சுயம்பரத்துக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அமைச்சர் எல்லாருமே சுயம்பரத்துக்கு வர வைக்கிறாரு. அப்போ சந்திரன் அந்த அமைச்சரை பார்த்த உடனே சின்ன வயசுல அவர்கிட்ட இருந்து பொற்காசை வாங்கின சந்திரன் ஞாபகம் வருது. அந்த சுயம்பரத்துல வந்தவர் இந்த அகலியும் இந்த பாலமும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த அமைச்சர் இந்த மகத நாட்டு அரண்மனையை பாதுகாக்கிறதுக்காக அப்படிங்கிறாரு. இது மூலியமா சந்திரனுக்கு இந்த ரகசியமும் தெரியுது. அடுத்த காட்சியில நந்தினியை காமிக்கிறாங்க. எவ்வளவு வேணாலும் என்னைய அலங்காரம் பண்ணுங்க, சுயம்பரத்துக்கு அந்த மலக்கேதுங்கிறவரு வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சுயம்பரத்துக்கு வர்றவங்க எல்லாம் வந்துட்டாங்க, 15 இளவரசர்களும் வந்திருப்பாங்க, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு அவங்க அண்ணி போய் பாக்குறாங்க. கூடவே நந்தினியோட தோழிகளும் போய் பாக்குறாங்க. அவங்க அண்ணி ஒவ்வொரு இளவரசரா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இளவரசர்கள் வந்துட்டாங்களே, ஆனா 15வது இளவரசர் காணாமே அப்படின்னு சொல்ற போது நிச்சயமா அவன் ஓடி போயிருப்பான் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. ஆனா 15வது இடத்துல சந்திரன் வந்துட்டு இருக்காரு. சந்திரன் அந்த அரண்மனையில இருக்கிற சுத்தி இருக்கிற பாதுகாப்பை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரனால அவர் மெதுவா 15வது இளவரசரா வராரு. கடைசியா சந்திரன் வரதை பார்த்த உடனே 15வது இளவரசரா மலைக்கு எதுவும் வந்துட்டாரு அப்படின்னு அவங்க அண்ணி சொல்றாங்க. உடனே நந்தினி வேகமா எந்திரிச்சு வந்து பிடிவாதக்காரன் எச்சரிக்கை பண்ணியும் இவன் வந்துட்டான் அப்படின்னு கோவப்படுறாங்க. சந்திரன் இந்த சுத்தி இருக்கிற பாதுகாப்பை பார்த்துட்டு வரும்போது சாணக்கியர் சின்ன வயசுல தண்ணியில காலை வைக்காம அதை தாண்டி வர்ற வித்தைய சாணக்கியர் கத்து கொடுத்ததை நினைச்சு பாக்குறாரு. அடுத்த காட்சியில சாணக்கியரோட குருகுலம் காமிக்கிறாங்க. அங்க வந்து மலைக்கேது நான் இந்நேரம் அங்க போயிருக்கணும், மகத நாட்டுக்கு மாப்பிள்ளையா ஆயிருக்கணும், ஆனா இந்த சாணக்கியர் எப்படியோ ஏமாத்திட்டு நான் அங்க போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சாணக்கியர் அந்த வழியில வந்த உடனே மலைக்கேது பயப்படுறாரு. என்னாச்சு மலைக்கேது அப்படின்னு கேக்குறாரு சாணக்கியர். ஒண்ணும் இல்ல, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு மலைக்கேது. ஒரு வேலை இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் போறாரு. ஆனா மலைக்கேது அதுக்கு கோவப்படுறாரு. நான் வருங்கால அரசன், நீ வேலை வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேது கோவப்படுறாரு. அடுத்த காட்சியில மகத நாட்டை காமிக்கிறாங்க. அங்க சாணக்கியோட நண்பரா இருக்கிறவரு அரண்மனையில இருந்தார்ல, அவரு வந்து அரண்மனையை முதல்ல நம்ம சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுயம்பரத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சுயம்பரத்தில் வந்தவங்க எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போறாரு. அரண்மனை பத்தியும் அரண்மனை பாதுகாப்பு பத்தியும் சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சந்திரன் மட்டும் அந்த பாதுகாப்பையும் அந்த அரண்மனையை பத்தியும் ஒவ்வொன்னா உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சுயம்பரத்துக்கு வந்த எல்லா இளவரசர்களையும் கூப்பிட்டு அவர் போறாரு. ஆனா சந்திரன் மட்டும் அந்த கூட்டத்துல இருந்து நழுவி வேற இடத்துக்கு போறாரு. அதை பார்த்த நந்தினி எதுக்கு மலைக்கேது மட்டும் வேற இடத்துக்கு போறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.